அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பணம் சார்ந்த விஷயத்திற்கு நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொருத்தரும் எந்த திதிகளில் போய் நீங்கள் அஷ்ட யோகினிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய வரவேற்பு இருந்தது. எல்லாமே நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எங்கேயும் தேடி போய் அலைய வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா அதாவது பணம் சார்ந்த விஷயம்தான் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பணம் தான் வாழ்க்கையின் பிரதானம் அல்ல. உங்களுடைய கர்ம வினையை நீக்கணும். உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கத்தான் என்ன வரும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், பொருளாதாரத்துடைய வலிமை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னோன்னா பொருளை நாடி போய் கொண்டிருப்பதனால் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால் அருள் வராது. அப்போ நமக்கு இப்போ நான் ஏன் இது முதல்ல எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை ஏன் கொடுத்தேன்னா மக்களுடைய ஆவல் அதுதான் இருக்குது. ஆனால் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்த திதிகளில் நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்த திதிகளில் நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் மாதம் 2 முறை அந்த திதிகள் வரும். அதில் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் தானம் என்பது என்னது? கொஞ்சம் உணவு, ஒரு பாட்டில் தண்ணி. இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்கிறானோ அவனுக்கு பணச்சிக்கல் வராது. அவனுக்கு எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எத்தனை வலிமையான சக்திகள் எடுத்தாலும் எவனே உங்களுடைய கிட்டத்தில் இந்த என்ன செய்ய வேண்டும் என்று செய்தாலும் நீங்கள் அந்த திதிகளில் பண்ணக்கூடிய தானத்தை கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படும். உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இன்றைக்கி நான் என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப டைட்டான ஒர்க்கு இருந்தாலும் வீடியோ போட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இனிமேல் தான் இதை பேசிட்டு தான் கிளம்பும். அதனால் என்ன சொல்கிறான்னா நாம் கர்ம வினைகளை அழிப்பதற்கு நாம் தானம் செய்ய நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு நாம் தானம் செய்ய வேண்டிய திதிகள் என்ன என்பதை பற்றி தான் பேச போகிறேன். நல்லா எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுடுங்க. இதில் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் ஆகிய அசுவதி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரதமை திதி என்றும் நவமி திதி என்றும் உணவு தானம் பண்ணணும். இந்த 2 திதிகளில் உணவு தானம் தான் பண்ணணும். உணவு என்பது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன பார்சல். என்ன பார்சல்? நீங்கள் ஃபுல் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு பார்சல், அந்த ஒரு சின்ன பார்சல், ஒரு பாட்டில் தண்ணி, இதை கண்டிப்பாக கொடுங்க. சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரதமை திதியிலும் நவமி திதியிலும் கண்டிப்பாக உணவு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்மா என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் கண்டிப்பாக குறையும். இது உறுதியான உண்மை. அதற்கடுத்து பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் துதியை திதியிலும் தசமி திதியிலும் உணவு தானம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். அந்த உணவு தானம் பண்ணுவது இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்ம வினையை குறைக்க வல்லது. அதை நீங்கள் செய்யுங்கள். அதுக்கடுத்து செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை திதியிலும் ஏகாதேசி திதியிலும் நீங்கள் கண்டிப்பாக உணவு தானம் பண்ணணும். திருதியை திதி, ஏகாதேசி திதியிலும் கண்டிப்பாக உணவு தானம் செய்து அன்றைய நாளில் நீங்கள் என்ன சொன்னால் விரதம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பெரிய போராட்ட களத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள். அதற்கடுத்து ரோகிணி, உத்திரம்,
பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தி துவாதசி துவாதசி திதிகளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உணவு தானம் பண்ணி, ஒருவேளை நீங்கள் உணவு சாப்பிடாமல் பட்டினியாக இருங்கள், உங்களுடைய கர்ம வினை நீங்கும். இது உண்மையிலும் உண்மை. அதற்கடுத்து குருவோடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியிலும் திரையோதசி திதியிலும் நீங்கள் உணவு தானம் தண்ணீர் பாட்டிலோடு பண்ணுங்கள். உங்களுடைய அன்றைய ஒரு நாள் இந்த பஞ்சமி திதியில் காலை ஒரு வேளையும் திரையோதசி திதியில் காலை ஒரு வேளையும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து மதியம் சாப்பிடுங்கள். ஒரு நேர பட்டினி உங்களுடைய வாழ்க்கையை பெரிய வெற்றிக்கு கொண்டு போகும். திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சஷ்டி திதியிலும் சதுர்த்தசி திதியிலும், இது வளர்வரை தேய்வரை என்ற கணக்கே இல்லை, சஷ்டி சதுர்த்தசி திதியிலில் நீங்கள் பிறருக்கு உணவு தானம் தண்ணீர் பாட்டிலோடு பண்ணி வரும்போது உங்களுடைய குடும்பத்தினருடைய கர்ம வினை என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தோஷம் கண்டிப்பாக போகும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சுவாதி அவிட்டம் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சப்தமி திதியிலும் பௌர்ணமி திதியிலும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா உணவு தானம் தண்ணீர் பாட்டிலோடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் அன்றைய அந்த 2 திதிகளில் காலை உணவை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வர்க்கத்தில் நடந்த இளம் வயது மரணங்கள், ஒரு வர்க்கத்தில் இருந்த ஊனங்கள், உங்கள் வர்க்கத்தில் இருந்த உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொழில் தடைகள் இதெல்லாம் சீராவதற்கு இந்த 2 திதிகளும் சப்தமி பௌர்ணமி திதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கடுத்து பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஷ்டமி திதியிலும் அமாவாசை திதியிலும் உணவு தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உணவு தானம் தண்ணீர் பாட்டிலும் தானமாக கொடுங்கள். தானமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தானமாக கொடுத்து நீங்களும் காலை ஒரு முறை உணவை தவிர்த்து இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வர்க்கத்தில் வந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்கள், வாகன விபத்துக்கள், தற்கொலை தோஷங்கள், தோல் நோய்கள் சார்ந்த விஷயங்களில் அந்த வர்க்கத்தில் பட்டிருப்பாங்க. அடுத்த வர்க்கங்கள் அது படாமல் இருப்பதற்கு இந்த முறைகளை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் இருக்கும். அடுத்து கன்க்ளூஷன், அதாவது சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் பிரதமை திதி நவமி திதியில் உணவு தானம் தண்ணீர் தானம் பண்ணணும். இதனால் இருதார தோஷங்கள், குழந்தை இல்லாத பிரச்சனைகள், குழந்தைகள் தாய் தகப்பன் சொன்னவதை கேட்காத பிரச்சனைகள் தீரும். சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் உடையவர்கள் 2வது திதியிலும் 10வது திதியிலும் உணவு தானம் பண்ணி விரதம் இருக்கும்போது தற்கொலை தோஷங்களும் மெண்டல் தோஷங்களும் தண்ணீரால் ஏற்பட்ட சாபங்களும் கண்டிப்பாக தீரும். செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் 3-11 திதிகளில் தானம் செய்யும்போது உங்களுடைய வர்க்கத்தில் என்ன சொன்னான்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறது, இளம் வயது விதவையாவது, மண்-மனை தோஷங்கள் அத்தனையும் தீர்த்து வைக்கப்படும். அதற்கடுத்து புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு கல்வி தோஷம் என்ன சொன்னோன்னா போகும்.
காதல் தோஷம், காதலித்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறது, லவ் மேரேஜால் வந்து பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையால் இது பண்ணுவது, அதற்கடுத்து டைவர்ஸ் தோஷங்கள் அனைத்தும் இந்த சொல்கிறான்னா வந்து இந்த 4-12 திதிகளில் வந்து நீங்கள் தானம் செய்து, தண்ணீர் தானம் செய்து, நீங்கள் ஒருவேளை உணவை தவிர்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மேற்படி ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக நேரும். அதாவது வந்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் 5-13 திதிகளில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உணவு தானம், தண்ணீர் தானம் பண்ணி அன்னைக்கு வந்து ஒரு நாள் சாப்பாட்டை தவிர்ப்பது, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து குழந்தை இல்லாத தோஷம், குழந்தைகள் அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் தான் இஷ்டப்படி நடந்து கொள்வது, குழந்தைகள் தாய் தகப்பனாரை இம்சைப்படுத்துவது, கஞ்சி ஊற்றாமல் போடுவது, மதிக்காமல் போவது, இத்தனை பிரச்சனைகளும் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்தெந்த திதிகளில் வந்து நீங்கள் உணவு தானம், தண்ணீர் தானம் பண்ணணும், விரதம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டேன். இதை முறையாக கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்ம வினைகளை வந்து நீங்கள் குறைத்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்று கூறி உங்களிடந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.